வணக்கம். சோதிராசா சிந்துஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்றாண்டு காலமாக தேசியத்தின் விடுதலையை வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற சமூகமாகிய நாங்கள் பல்வேறு இன ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே கடந்த தேர்தல்கள் காலத்திலேயும் நாங்கள் விட்ட தவறுகளையும் கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக சமூகத்துக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களிடம் உண்டது. திட்டமிடப்பட்ட முறையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எமது சமூகம் கடந்த கால தேர்தல்களிலே இனப்படுகொலை புரிந்த தரப்புகளுக்கு ஆதரவளிக்கப்பட்டு பரிகார நீதி வேண்டிய எமது சமூகம் தவறாக தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளால் வழிநடத்தப்படுவது மிகப்பெரிய தவறாகும். அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் 2 விடயங்களிலே மக்களை அணிதிரட்டுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஒன்று பொது வேட்பாளர், மற்றது தேர்தலை புறக்கணித்தல். அந்த அடிப்படையிலே தற்காலத்தில் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் தற்காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே யுத்தம் முடிந்து 15 வருட காலங்கள் பூர்த்தியான நிலையிலும் மக்களை தேசமாக அணிதிரட்டுவதில் சகல தரப்புகளும் தோல்வியடைந்துள்ளன. அரசியல் கட்சிகளும் இதற்கு முழு பொறுப்புகள் கூற வேண்டிய ஒரு கட்டமைப்பில் உள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் மக்களை தேசமாக திரட்டுவதற்குரிய உகந்த வழியாக இந்த முறை தேர்தலில் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருக்கு பலப்படுத்த வேண்டிய ஒரு யோசனையை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் 2010 இருக்கட்டும், 15 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், இந்த தேர்தல்களிலே தமிழ் சமூகம் ஒரு பரிகார நீதி கேட்டு பரிகார நீதிக்காக போராடுகின்ற தமிழ் சமூகம் சிங்கள தரப்புகளினுடைய தலைவர்களை நம்பி ஏமாந்தது காலத்தினுடைய வரலாறுகளில் பதியப்பட்ட ஒன்றாகும். இந்த தமிழ் தேசிய தலைவர்களால் எங்களுடைய மக்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டது என்பதும் உண்மை. இவ்வாறு தொடர்ந்து எங்களுடைய மக்கள் வழிநடத்தப்பட்டால் நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை. அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலாவது எங்களுடைய மக்களினுடைய வாக்குகள் வெற்று காசோலையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் இம்முறையாவது மக்களுடைய உரிமைக்காகவும் பன்னாட்டு சமூகங்களினுடைய கவனத்தை ஈர்க்கவும் மக்களை தேசமாக அணிதிரட்டவும் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளும் வலுச்சேர்க்க வேண்டுமென இந்த இடத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வேண்டி நிற்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே கடந்த கால தேர்தல்களிலே நடைபெற்ற தவறுகளையும் கருத்தில் கொண்டு அனைவரும் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவுக்கு நாங்கள் வலுச்சேர்க்க விதமாக வடக்கு, கிழக்கு, மலையகம், ஏனைய இதர பகுதிகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் இந்த ஒற்றுமைக்கு வெற்றிக்கும் வழி சேர்க்குமாறு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக அழைப்பு விடுகின்றோம். மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் தவறுவோமானால் மீண்டும் மீண்டும் அரசியல் பிழைத்த மக்களாகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை. உரிமை அரசியலை கோரி நின்று போராடுகின்ற எமது தமிழ் சமூகம் தற்போது சலுகை அரசியலுக்காக மாற்றப்பட்டு என்பது ஒரு மிகவும் துன்பகரமான செய்தி. ஒரு சலுகை அரசியலுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய சுயநல சலுகை அரசியலுக்காக எங்களுடைய தமிழ் சமூகத்தை தங்களுடைய பேரம் பேசல் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தங்களுடைய சுய லாபங்களுக்காக கடந்த கால தேர்தல்களில் மக்களுடைய வாக்குகள் பேரம் பேசலுக்காக பெறப்பட்டவை அன்றி அது மக்களுடைய வாக்குகள் தென்னிலங்கையில் தங்களுடைய ஒவ்வொரு சுய லாபத்துக்காக ஏல விற்பனைக்காக விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை தேர்தலிலாவது எங்களை நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு பல்கலைக்கழக சமூகமாக பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு சகல தரப்புகளும் முன்னின்று ஒத்துழைக்குமாறும் மக்கள் அனைவரும் சிந்தித்து தேசமாக அணி திரண்டு எங்களுடைய உரிமையை பறைசாற்றுவதற்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கி பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு வழி சேர்க்குமாறும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சிவகஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் சார்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். நூற்றாண்டு கடந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையால்
தமிழர் தாயகம் ஒவ்வொரு அங்குலம் நிலமாக தற்பொழுது சூறையாடப்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த நாட்டிலே நடைபெற இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக அண்மையிலே மடல் ஒன்றை விடுத்திருந்தோம். தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பினையும் எமது மக்களை நோக்கி நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த 15 ஆண்டுகள் காலப்பகுதியிலே சாதிகளாக, மதங்களாக, கட்சிகளாக, பிரதேசங்களாக தொடர்ந்து உதிரிகளாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் நாங்கள் தேசமாக அணிதிரட்டப்படுவதற்கோ இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவதற்கோ எந்த விதமான முன்னெடுப்புகளும் இந்த நமது தமிழ் தேசிய அரசியல் பரப்புகளிலே இடம்பெறவில்லை. அதனை எமது தமிழ் அரசியல் கட்சிகளோ சிவில் அமைப்புகளோ எவ்விதத்திலும் முன்னெடுக்கவில்லை என்கின்ற ஒரு கவலையான ஒரு செய்தியை இந்த நேரத்திலே சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே எமது மக்களை தொடர்ந்தும் உதிரிகளாக்குவதிலே ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த முகவராண்மை அமைப்புகள், புலனாய்வுத்துறை உட்பட அனைத்து தளங்களிலும் செயற்படக்கூடிய ஸ்ரீலங்கா அரசினுடைய முகவராண்மை அமைப்புகள் இவற்றிலே மிகவும் கனகச்சிதமாக இவற்றை செய்து முடித்திருக்கின்றன. அதற்காக எமது தமிழ் அரசியல் தலைவர்கள் உட்பட அனைவரையும் தங்களுடைய கரங்களாக அந்த புலனாய்வு அமைப்புகள் உட்பட அனைத்தும் உபயோகித்திருக்கின்ற என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்களினுடைய பலத்தினையும் எழுச்சியினையும் இல்லாதொழிப்பதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் பாவிக்கக்கூடிய 2 வார்த்தைகள், ஒன்று சாணக்கியம், 2 ராஜதந்திரம். இந்த 2 வார்த்தைகளையும் உபயோகித்து இந்த தமிழ் மக்களினுடைய அரசியலை வெற்று காசோலிகள் போலதான் இந்த எமது தமிழ் அரசியல் தலைமைகள் நடாத்தி இருக்கிறார்கள். அவற்றிலே 3 விடயங்களை சொல்லலாம். 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே கொலை குற்றத்தை புரிவதற்கு உத்தரவிட்ட மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு இந்த இனப்படுகொலை போரை புரிந்த சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு நமது தமிழ் மக்கள் வழிநடாத்தப்பட்டோம். தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு அதே மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு பதில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து இறுதிப் போரை வழிநடாத்திய மைத்திரிபால சிறிசேனவை ஆதரிப்பதற்கு தமிழ் மக்கள் நாங்கள் வழிநடத்தப்பட்டோம். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டும் அதுபோலதான் தற்பொழுது அதே சஜித் பிரேமதாச தான் தற்பொழுதும் களத்திலே நிற்கிறார். அவருடன் தான் இனப்படுகொலை குற்றத்தை புரிந்த முன்னாள் இராணுவ தளபதிகள் பலரும் அவருடன் தான் நிற்கிறார்கள். அவர்களை ஆதரிப்பதற்கு தமிழ் மக்கள் நாங்கள் தொடர்ந்தும் வழிநடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை நமது இனத்திலே நடந்திருக்கிறது. அதாவது பரிகார நீதி கோரக்கூடிய மக்கள், எங்களை ஒருவர் இனப்படுகொலை செய்தார் என்று கூறி அனைத்துலக நீதிமன்றத்திலே நீதி விசாரணை கோரக்கூடிய மக்கள் ஒரு கொலைகாரனுக்கே வாக்களிப்பதற்கு வழிநடத்தப்படுவது என்பது மிக தவறான ஒரு முடிவாகும். அதற்கு நாங்கள் வழிநடத்தப்பட்டோம். இவ்வாறான ஒரு சூழலில் தான் தற்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது. தற்பொழுது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பொது எதிரிகளாக கருதப்பட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் தற்பொழுது முதன்மை வேட்பாளர்களாக இல்லாத ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் எங்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற ஒரு குழப்பகரமான சூழல் தற்பொழுது நிலவுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தென்னிலங்கை தரப்புகள் பொருளாதாரம், நல்லிணக்கம் உள்ளிட்ட மாயைகளை காரணம் காட்டி எமது மக்களினுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் சேகரிப்பதற்கு, தங்கள் பக்கம் சுருட்டுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். ஒன்றை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார வங்குரோத்து நிலைக்கு காரணம் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளும் வலிந்து திணிக்கப்பட்ட போரும் தான் இந்த நாட்டினுடைய இந்த வங்குரோந்து நிலைக்கு காரணம் என்பதையும் அதனை சிங்கள ஆட்சியாளர்கள் இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதோடு அதனை ஒப்புக்கொள்ளவும் தயாரில்லை. இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வோ அல்லது சுமூகமான நிலையையோ உறுதி செய்யாமல் தொடர்ந்து அவர்கள் நல்லிணக்கம் பேசுகிறோம் என்ற போர்வையிலே இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொன்னால் இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சினை என்பது காலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணை போன்றது. காலிலே ஒரு புண் ஏற்பட்டிருந்தால் அதற்கு நாங்கள் மருந்திட வேண்டுமே தவிர அதை காலை அறுத்தறிகிறார்கள். இவர்கள் மருந்திடுவதற்கு பதிலாக அறுத்தறிகிறார்கள். அதுபோலதான் தமிழ் மக்களுடைய பொறியோடி போயிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இனவாதத்தை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த இனவாதத்தின் துணை கொண்டு தமிழ் மக்களினுடைய இந்த ஆக்கிரமிப்புகளையும் தமிழ் மக்களுடைய மீதான அடக்குமுறைகள், தமிழ் மக்களுடைய உரிமைக்கூறுகள் அனைத்தையுமே அறுத்தறியக்கூடிய செயல்களை இந்த ஸ்ரீலங்கா அரசும் அதனுடைய கட்டமைப்புகளும் வலிந்து மிக கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன என்பதை எமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் நாங்கள் எங்களிடையே
அவர்கள் ஒரு தோல்வி மனோநிலை 2015க்கு பிற்பட்ட இந்த காலத்திலே தமிழ் மக்கள் நாங்கள் எங்களால் எதுவுமே இயலாது, நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட இனம் என்கின்ற ஒரு மனநிலையை எங்களிடையே விதைப்பதிலும், அதுபோல எங்களிடம் தோல்வி மனோநிலை, அதேபோல எங்களால் எதுவுமே முயற்சி செய்ய முடியாது என்று எங்களுடைய மனோதிடத்தையும் மனோ வலிமையையும் இல்லாமல் ஆக்குவதிலே இவர்கள் குறியாக நிற்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு தேவைப்படுவது இந்த நாட்டிலே இராணுவமும் காவல்துறைகளும் அவற்றை கொண்டு இந்த மக்களினுடைய எழுச்சியையும் மனோபலத்தையும் சிதைப்பதுதான். அந்த இதுபோன்ற அச்சுறுத்தல்களை நாங்கள் சவாலாக ஏற்று திரள வேண்டிய ஒரு காலப்பகுதியிலே இன்று நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் நிற்கிறோம். இன்னொன்றையாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்காலத்திலே தமிழ் அரசியல் என்பது 13வது அரசியலமைப்பினுடைய 13வது திருத்தத்துக்குள்ளே சுருக்குவதற்கு இந்த தமிழ் அரசியல் தலைமைகளும் தென்னிலங்கை தரப்புகளும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். 13ஆம் திருத்தம் என்பது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வும் இல்லை, அது எந்த விதத்திலும் தமிழ் மக்களுக்கான தீர்வு பொறிமுறைக்குள் உள்ளடங்காத ஒரு விடயம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக ஆணித்தரமாக சொல்லி வைக்கிறோம். அதுபோல சிங்கள மக்கள், சிங்கள தலைவர்கள் மத்தியிலே ஒரு தலைவர் ஒருவர் உருவாகி தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. ஏனென்றால் இதுவரை கால 75 வருட கால ஸ்ரீலங்காவினுடைய அரசியலில் தமிழ் மக்களுக்கு துணிந்து ஒரு தீர்வை தரவல்ல ஒரு தலைவரேனும் இன்று வரை சிங்கள மத்தியிலே தோன்றவில்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம். அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஏமாற்றுவது குற்றம் அல்ல, தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருப்பதுதான் இங்கு மிகப்பெரிய குற்றம். இவ்வாறான ஒரு சூழலில் தான் தமிழ் மக்கள் ஒரு மனோ வலிமையிலும் சரி உதிரிகளாக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்து தளங்களிலுமே கட்சிகளாக முதல் கொண்டு அனைத்தும் எங்களுக்கு தற்பொழுது முகவராண்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட இல்லாத ஒரு சூழலிலே இருக்கிறோம். எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது யார் என்று தெரியாத ஒரு சூழலிலே இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒரு பலமாக துணிந்து எழுவதற்கான இந்த சூழலிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக கடந்த காலத்திலே ஒரு செய்தி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தோம். அதிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு அரசற்ற தரப்பாக இந்த 15 ஆண்டுகள் காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் குறிப்பிட்ட சில விடயங்கள் அடைந்திருக்க வேண்டும். நாங்கள் அவற்றிலே ஒன்று தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக அரசியல் மயப்படுத்தப்பட்டு அணிதிரட்டப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒரு அரசற்ற சமூகமாக எங்களுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பு இந்த மண்ணிலே நிலை பெற்றிருக்க வேண்டும். ஒரு வெளி உலகத்தையோ அல்லது சர்வதேச சமூகத்தையோ அணுகுவதற்கான ஒரு வெளிவிகார கொள்கையோ எவையுமே இந்த சமூகத்திலே இல்லை. நாங்கள் தொடர்ந்தும் உதிரிகளாக்கப்படுவதும் மனோவலிமை சிதைக்கப்படுவதும் தான் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது. அதுபோல ஒரு பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் இன்னும் ஒரு தெரிவையும் இந்த அரசியல் தளத்திலே முன்வைத்திருந்தோம். நாங்கள் ஏன் சிங்கள வேட்பாளர்களுக்கு, சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர்களுக்கு எந்த அடிப்படையில் வாக்களிக்க கூடாது என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம். அவ்வாறான ஒரு சூழலில் தான் தமிழ் மக்களின் முன்னால் 2 தெளிவுகள் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி இருந்தோம். ஒன்று, ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது. இரண்டாவது, ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் என்ற அடிப்படையில் இதனை புறக்கணித்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்கின்ற 2 தெரிவையும் தமிழ் மக்கள் மத்தியிலே முன்னிறுத்தி இருந்ததோடு இதற்கு தமிழ் அரசியல் தலைமைகளும் குடிமக்கள் சமூகத்தினரும் கூட்டாக ஒரு முடிவுக்கு வருமாறும் அழைத்திருந்தோம். அந்த அடிப்படையிலே தற்பொழுது 87 சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் பொது வேட்பாளர் எனும் எண்ணக்கருவுக்கு நாங்கள் வலி சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு எழுந்திருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலே எவ்விடத்திலுமே சுட்டிக்காட்டப்படவில்லை என்பதையும் இவ்விடத்திலே குறிப்பிடுவதோடு இது கூட்டாக முடிவுகள் எடுக்கப்படுவதனால் இங்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எங்களுடைய முழுமையான அழுத்தங்களையும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் வழங்கியிருந்தோம். இருந்தபோதும் நாங்கள் ஒரு கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். சுயநிர்ணயம் என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்துக்குள் 13ஆம் திருத்தத்தை நிராகரித்தலும் அடங்கும் என்கின்ற ஒரு பூச்சாண்டிகளுக்குள் எம்மை சிக்க வைக்க கூடாது என்பதை அதிலே வலியுறுத்தி இருந்தோம். அந்த அடிப்படையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட இந்த தீர்வுகளையும் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு சொற்பதம் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற இந்த கட்டமைப்பு தொடர்ந்தும்
நீண்ட காலத்துக்கு தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, குடிமக்கள் சமூகத்தை, அரசியல் கட்சிகளை அணிதிரட்டி தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பது பல்கலைக்கழக சமூகமாக எங்களுடைய அவாவாக இருக்கிறது. அந்த வகையிலே சில அவதானிப்புகள் எங்கள் முன்னிலையிலே இருக்கிறது. ஒன்று, தற்பொழுது தமிழ் தேசிய இந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு நிதி வழங்குதல் உள்ளிட்ட விவகாரங்களிலே சிலர் இந்த பொது வேட்பாளர் எண்ணக்கருவை தாங்கள் ஹைஜாக் பண்ணக்கூடிய அல்லது தங்களுடைய முன்னெடுப்பாக காட்டக்கூடிய அல்லது தாங்கள் தான் நடத்துகிறோம் என்று இன்னொருவர் அதுக்கு உரிமை கோரக்கூடிய ஒரு சூழல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு இந்த பொது கட்டமைப்பு தவறான பாதைக்கு செல்லாமல் இந்த பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தரப்புகள் அனைவரும் அதனை காத்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சொல்கிறோம். மேலும் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தமிழ் மக்களுடைய சுயாட்சியை தமது கொள்கையாக வரித்துள்ள இந்த நிலையிலே அவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த பொது வேட்பாளர் ஒரு மக்களுடைய ஆணையை பெறக்கூடிய பட்சத்தில் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட எந்த தீர்வையும் ஏற்கவோ அல்லது அந்த தீர்வோடு தொடர்புடைய எந்த பேச்சுவார்த்தை மேடைகளுக்கோ செல்வதை இந்த பொது கட்டமைப்பு தவிர்க்க வேண்டும் என்பதையும் இந்த பொது கட்டமைப்பை நோக்கி முன்வைக்கிறோம். குறிப்பாக 13வது திருத்தத்துக்குள் தமிழ் மக்களை சுருக்கக்கூடிய எந்த தீர்வுகளுக்குள்ளும் குறிப்பாக செல்லக்கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி வைக்க முன்வருகிறோம். அதுபோல தமிழ் மக்களின் முன்னால் அனைத்து தரப்புகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்வு திட்டமாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகள் குடிமக்கள் சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தீர்வு திட்டத்தை இயலுமான வரைக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பொது விவாத மேடைகளிலோ அல்லது பேச்சுவார்த்தை மேடைகளிலோ அதனை நமது தீர்வு திட்டமாக முன்வைப்பதற்கும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அதுபோல முழுமைப்பட்ட தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் முழுமையாக இணைத்து இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு முன்னோக்கி பயணப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல அக்கறை உள்ள சில கவலைகள் எங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் எழுவது இயல்பானது. அதிலே ஒன்று, இந்த தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைந்து விட்டால் தமிழ் மக்களே தோல்வி அடைந்து விடக்கூடும் என்கின்ற அக்கறை தமிழ் மக்கள் மத்தியில் எழுகிறது. உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைவார் என்று சொல்பவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்னும் எண்ணக்கரு கரி நிலையிலே பேச்சுவார்த்தை நிலையிலே இருக்கின்ற பொழுது இது வேண்டும் இது வேண்டாம் அல்லது தோல்வி அடைந்து விடும் என்கின்ற எச்சரிக்கைகள் எழுவது இயல்பு. அப்பொழுது அவை பற்றி விவாதிப்பது சரி. ஆனால் தற்பொழுது பொது வேட்பாளர் என்று ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு கட்டமைப்பினால். இவ்வாறான இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இதுபோன்ற விவாதங்களை தவிர்த்து அந்த பொது வேட்பாளரை பலப்படுத்துவதுதான் தற்போது இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் முன்னால் இருக்கக்கூடிய சரியான வழி. ஒருவேளை தமிழ் பொது வேட்பாளர் பிழை என்று சொல்லி அவரை பலவீனப்படுத்துவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பலவீனப்படுத்துவதற்கு ஒப்பானதாகும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல அண்மையிலே எமது தமிழ் கட்சிகளிலே உள்ளதில் பெரிய கட்சி என்று அறியப்படக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி எந்த விதமான ஒரு உடன்படிக்கைகளோ எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ இல்லாமல் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர் ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு நேற்றைய தினம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த கட்சியினுடைய பெயரே சமஷ்டி கட்சி இன்னொரு பெயரில். ஆனால் அந்த கட்சி சமஷ்டி தொடர்பான தீர்வை தரக்கூடிய வேட்பாளருக்குத்தான் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொன்னார்கள். அனைத்து வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் எடுத்து பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய முதன்மை வேட்பாளர்கள் மூவரில் எவருமே இவர்கள் சொல்லக்கூடிய சமஷ்டி பற்றி எந்த இடத்திலுமே குறிப்பிடவில்லை. ஆனால் இவர்கள் எந்த உடன்பாட்டில் அல்லது எந்த வாக்குறுதியின் பேரில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தார்கள் என்பதை அந்த கட்சியினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக இவர்கள் சமஷ்டி தொடர்பிலே குறிப்பிட்ட ஒரு வேட்பாளருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் இருப்பது 2 வேட்பாளர்கள் தான். ஒன்று சிங்கள வேட்பாளர்களிலே களமிறங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீதுங்க ஜெயசூரிய என்ற வேட்பாளர் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்திலே இருக்கிறார். இரண்டாவது தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் களத்திலே இருக்கிறார். தமிழரசு கட்சி சமஷ்டிக்குத்தான் ஆதரவு அளிக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்வதற்கும் அவர்கள் வரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் எந்த விதத்திலும் தொடர்பற்ற ஒரு செயலை அந்த தமிழரசு கட்சி நேற்றைய தினம் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது.
தமிழ் மக்கள் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கிலே பௌத்தமயமாக்கம், சிங்களமயமாக்கம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி, அரசியல் கைதிகள், தொல்பொருள் ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வரலாற்று திரிவுகள் என்று தொடர்ந்தும் தமிழர் நிலம் இந்த 15 ஆண்டுகளில் முன்னரை காட்டிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் எவை தொடர்பிலும் எந்த விதமான வாக்குறுதிகளையோ உத்தரவாதங்களையோ பெற்றுக்கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பதற்கு மக்களை வழிநடாத்தி இருக்கிறார்கள். இதிலும் இன்னொரு விடயத்தை மக்கள் அவதானிக்க வேண்டும். நேற்றைய தினம் அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தோம் என்று சொன்ன அந்த அறிக்கையிலே அனைத்து விடயங்களும் இருக்கிறது. பாரத பிரதமருடைய கூற்று உட்பட அனைத்து விடயங்களும் அந்த தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது. ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும், அதற்கான தேவை என்ன என்பது மட்டும் அந்த தேர்தல் அந்த அறிக்கையிலே இல்லை. இப்படித்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய தற்கால நிலை போய்கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு முன்னணியான நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கரு என்ற விடயம் எண்ணக்கரு நிலையிலே இருக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார். ஒரு தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்ற ஒரு மண்டபத்திலே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது தமிழ் மக்களுக்கு ஆபத்து என்று, அதை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் ஒருவேளை அப்படி அவர் நினைத்திருந்தால், உண்மையிலேயே ஒரு அக்கறையுள்ள கவலையாக அது இருந்திருக்குமாக இருந்தால், பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் அந்த கூற்று அவர் சொல்லியிருந்தால் அது ஒரு அக்கறை உள்ள கவலையாக எடுத்துக்கொண்டிருக்க முடியும். ஒருவேளை நிறுத்தப்பட்டிருந்தால், ஒருவேளை பொது வேட்பாளர் தோற்றால் அதை ஏதாவது தமிழ் மக்களை பாதித்து விடுமோ என்று சிந்திக்கக்கூடும். ஆனால் தற்பொழுது பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை நாங்கள் தோற்கடித்தே தீருவோம் என்று ஒரு தமிழ் கட்சி கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த கட்சியிலே இருக்கிறேன், நானும் தமிழ் தேசியவாதிதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார். இது எந்த வகையில் இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை சரியான பாதையிலே கொண்டு செல்லும்? அதுவும் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பேன் என்று சொல்வது எந்த வகையிலே அக்கறை உள்ள பேச்சாக இருக்கும்? தமிழ் பொது வேட்பாளர் திரு சுமந்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என்று விரும்புகிறார்களா? தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறாரா? இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்கு ஏதாவது உத்தரவாதங்களை சிங்கள தரப்புகள் தருகிறார்கள் என்று சொல்கிறார்களா? இல்லை, எதுவுமே இல்லை. எந்த உத்தரவாதமும் இல்லாமல் தமிழரசு கட்சி இப்பொழுது ஒரு தவறான முடிவை நோக்கி தமிழ் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சூழலை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார், ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆபத்தானவர், அனுரகுமார திசாநாயக்கவை யாருக்கும் தெரியாது. ஒரு இன விடுதலை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒருவருக்கு தெரியாது, அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவளிக்கவில்லை என்பது ஒரு பொறுப்புள்ள பேச்சா? ஆறாவது இந்த பொறுப்புள்ள பேச்சை தட்டி கேட்கக்கூடிய உறுத்து பெற்றிருக்கிறார்களா? இல்லை. அதுபோல திரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரியநேத்திரன் அவர்களிடம் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கம் கோரி இருக்கிறது. அவர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது தொடர்பாக. ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் அண்மையிலே ஒரு பிரச்சார மேடையிலே குறிப்பிடுகிறார், தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறது என்று. ஆனால் அங்கு ஏகமனதாக முடிவு எடுக்கப்படவும் இல்லை. அங்கு வாக்களிப்பு என்ற ஒன்று இடம்பெற்றுத்தான் அங்கு தெரிவுகள் இடம்பெற்றிருந்தது. அங்கு 6 நபர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதுபோல அங்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். 50 மத்திய குழு உறுப்பினர்களை பங்கெடுத்தவர்கள் 25 நபர்கள். ஆக கட்சியே ஏகமனதாக தீர்மானித்ததாக இன்னொரு மேடைகள் சென்று சொல்கிறார். ஒரு கட்சியினுடைய தீர்மானத்தை கூட மிக தவறாக பிழையாக அதை மனிப்புலேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரா இருந்தா, இது போன்ற ஒரு தவறான செய்தியை சொல்றதுக்கு சுமந்திரன் மேல இந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழுவோ கட்சியின் தலைமையோ முடிவெடுக்குமா? இல்ல. அரியநேத்திரன் வேட்பாளர் நிறுத்தினதுக்கு விளக்கம் கோர்ற இலங்கை தமிழரசு கட்சி திரு சுமந்திரன் அவர்கள் எத்தனையோ விடயங்கள் அந்த கட்சியின் தலைமையோட அனுமதியோடு தான் முன்னெடுக்கிறார். எத்தனையோ ராஜதந்திரிகளை சந்திக்கிறார், எத்தனையோ அறிக்கைகளை தயாரிக்கிறார். ஏன் கட்சியின் தீர்மானத்துக்கு முன்னர் கட்சியின் தீர்மானமே உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் தான் வருகிறது. ஆனால் அவர் சொல்றார், நான் எழுதி கொடுத்த வரியத்தான் சஜித் பிரேமதாச தன் தேர்தல் அறிக்கையில போட்ட நான். அப்படின்னா கட்சியின் தீர்மானத்துக்கு மேல் ஒரு இன்னொரு வேட்பாளரோட ஒரு நிலைப்பாடு எடுத்து செயற்பட்டிருக்கிறார் என்று சொன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய எந்த முதுகெலும்புள்ள மத்திய உறுப்பினருக்கும் இருக்குதா திராணி? இல்ல.
இல்ல திருவண்ணாமலை மாவட்ட தமிழரசு கட்சி சொல்லுது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று. கிளிநொச்சி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுது பொது வேட்பாளருக்கு ஆதரவா. வட்டுக்கோட்டை தொகுதிகளை சொல்லுது இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுது பொது வேட்பாளருக்கு ஆதரவா. ஆனா இவ்வளவு தொகுதிகளில் இருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர்கள், அந்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இது போன்ற ஒரு தனிநபர் அந்த கட்சியை வச்சு நாட்டாம பண்றதை எந்த வகையில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த வகையில அதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? அதை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்துவீங்களா? இலங்கை தமிழரசு கட்சி என்றது தேர்தல் அரசியலில் போட்டி போற ஒரு கட்சியா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுமே தங்களுடைய இலக்காக தமிழ் தேசியம், தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்று சொல்லிக்கொண்டு வருவார்களே தவிர அவர்கள் பேரர்கள் அந்த கட்சிகளிலே நின்றால்தான் வாக்கு எங்களுடைய மக்கள் அளிப்பார்கள் என்பதால் அந்த கட்சிகளிலே தேர்தல்களில் நிற்கிறார்கள். மற்றும்படி அவர்கள் வேறொரு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள், அந்த கட்சியிலும் அவர்கள் நின்று கேட்கத்தான் போகிறார்கள். ஆகவே இவர்களுடைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல. இவர்களுடைய நோக்கம் எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் கிடையாது. ஒரு அண்மையில் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாறி மாறி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவருக்கே நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாம கிடக்குது. ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைமை தமிழரசு கட்சிக்கு இல்ல. மத்திய குழு கூட்டம் நடக்குது, தலைவர் இல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்ல, இரண்டு பேருமே இல்லாம மத்திய குழு கூட்டம் நடக்குது. ஆனா கட்சிகளுடைய தீர்மானம் என்று சொல்லி தோற்கடிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்றார். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆம் என்று சொல்லி ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இலங்கை தமிழரசு கட்சி நினைச்சு கொண்டிருக்கிறது தான் சொன்னால் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறது. 2010-13 காலத்தில் நின்று கொண்டு இப்பவும் தமிழரசு கட்சி நிற்குது. அந்த கட்சிக்கு அது தெரியல, தமிழ் மக்களை தான் உடைச்சிட்டன், தமிழ் மக்கள் வேற திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றது அந்த கட்சிக்கு இன்னமும் தெரியல. திரு M.A. சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைச்சார். இப்ப இலங்கை தமிழரசு கட்சியை சுக்குநூறா கொண்டு போய் நீதிமன்ற வாசல்ல கொண்டே நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு வந்த வேலை முடிஞ்சது. தமிழ் மக்களை அணிதிரட்டணுமா இருந்தா தமிழ் கட்சிகள்ல இருந்து எல்லாரையும் அணிதிரட்ட வேணும். ஆனா இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கிய, எல்லாத்தையுமே சகுனி வேலை செய்து அழித்தது திரு M.A. சுமந்திரன். தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய முகவராண்மையை இல்லாமல் ஆக்கி, தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதையா, தமிழ் மக்கள் சார்பா பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சிகள் கூட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையை ஆக்கி வச்சிருக்கணும். இப்ப கூட சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு அளிச்சது சஜித் பிரேமதாசவை வெல்ல வைப்பதற்கு கிடையாது. அது ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்கத்தான். தமிழ் மக்கள் எந்த தரப்புக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அந்த தரப்புக்கு எதிராக சிங்கள மக்களுடைய வாக்கு வரும் என்பது இயல்பு. அதுபோலதான் தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம், மத்திய குழு தீர்மானம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் தமிழ் ஊடகங்களை விட சிங்கள ஆங்கில ஊடகங்களிலே அந்த செய்தி மிக தீவிரமாக பரப்புரை செய்யப்பட்டது. ஏனென்றால் தமிழ் மக்கள் சஜித்தோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை காட்ட வேண்டிய தேவை இந்த தரப்புக்கு இருந்தது, ரணிலை வெல்ல வைப்பதற்காக. இதை விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு நாங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல என்பதை இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களை அணிதிரட்டாத ஒரு சூழல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இலங்கை தமிழரசு கட்சி பொறுப்பு சொல்லத்தான் வேணும். ஏன்னு சொன்னா உள்ளதிலேயே ஒரு பெரிய கட்சி, வடக்கு கிழக்கு சார்ந்த தழுவிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி, இன்றைக்கு வரைக்கும் அது தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து எந்த செயலையும் செய்யல. தமிழ் மக்களை எந்த திசைக்கு நீங்க போகணும் என்று சொல்ல தயாரில்லை. திருப்பி 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 தமிழ் மக்களை நக்கி பிழைக்கிற வேலையை செய்யறதுக்கு தான் இலங்கை தமிழரசு கட்சி தூண்டுதே தவிர தமிழ் மக்களை சுயமரியாதையோடையோ கௌரவத்தோடையோ இந்த நாட்டில் வாழ வைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி முயல. இலங்கை திரு M.A. சுமந்திரன் அவர்கள் தாராளவாத சிந்தனையை கேட்டுக்கொண்ட ஒரு நபர். அவர் தமிழ் தேசியவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது. அவர் தன்னுடைய தாராளவாத சிந்தனையூட 2009ஆம் ஆண்டு இந்த மண்ணில் நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்லுவாரே தவிர, போர்க்குற்றம் என்று சொல்லுவாரே தவிர, ஒருபோதும் இனப்படுகொலை என்று சொல்ல இவர்கள் மாட்டார்கள். தாராளவாதிகள் இங்கு நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்ல முன்வருவார்கள், போர்க்குற்றம் என்று சொல்ல முன்வருவார்கள். ஆனால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு இவர்கள் தயாரில்லை. ஆனால் தமிழ் மக்களை இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் இந்த நேரத்திலாவது விழித்தெழ வேண்டும் என்று பல்கலைக்கழக சமூகமா உங்களுக்கு முன்னுக்கு மன்றாட்டமா நிற்கிறோம். இந்த வாய்ப்பையும் நாங்கள் தவற விடுவோமா இருந்தா எங்களை மாதிரி அரசியல் செய்ய தெரியாத ஒரு இனம் எங்கேயுமே இருக்காது. இந்த 15 வருஷத்துல எங்கட மக்களுக்கு இனப்படுகொலை என்றா என்னென்று கொண்டு போய் சேர்க்காத கட்சிகள் எங்களை அணிதிரட்டும் என்று நீங்க யாராவது நம்புறீங்களா? ஒருபோதும் நடக்காது. நாங்களா அணிதிரண்டாத்தான் உண்டு. இந்த தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய
திருப்பா அரியநேத்திரன் அவர்களை சங்கு சின்னத்தில் வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் மக்கள் அனைவருடைய கடமை. இன்னொரு கேள்வி மக்களுக்கு வரும், அவர் என்ன வென்று ஸ்ரீலங்காண்ட ஜனாதிபதி கதிரையில போய் இருக்க போறாராண்டு. அவர் ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி கதிரையை வெல்றதுக்கு நிறுத்தப்பட்டவர் அல்ல, தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிறதுக்காகத்தான் நிறுத்தப்பட்டவர். அவர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிறதுல நிச்சயம் வெல்ல போகின்றவர். ஆகவே தமிழ் மக்கள் இது போன்ற இங்கு நடக்கக்கூடிய சதி வேலைகளை தயவு செய்து விளங்கி கொள்ள வேண்டும். அதுல இன்னொரு விடயத்தை நாங்கள் மிக குறிப்பா சொல்றோம். திரு பிள்ளையான் அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு இணைய ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு கட்டுரை, திரு சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக கூவிக்கொண்டிருக்கக்கூடிய 2 இலத்திரனியல் ஊடகங்கள்ல வந்தது. காலையும் மாலையும் தவறாம வரக்கூடிய அந்த ஊடகங்கள்ல திரு பிள்ளையானுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு ஆக்கம், ஒரு கட்டுரை வெளிவருகிறது. அது தொடர்ந்து சுமந்திரன் அவர்கள் வெளியிடுற ஒரு சுமந்திரம் என்ற ஒரு பத்திரிகையிலையும் வருகிறது. சஜித் பிரேமதாசவுக்கு கையெழுத்த சுமந்திரம் என்ற பத்திரிகையிலையும் அது வருகிறது. இவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசிய கருத்தியலோட நிற்கிறவர்களாக இருந்தால் இவர்களுக்கும் பிள்ளையான் சார்ந்து முழு புலி எதிர்ப்பை அல்லது தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யக்கூடிய தரப்புகளோட செயற்படுறவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? அந்த ராகவன் என்கின்ற ஒரு நபர் அரங்கம் என்கின்ற ஒரு பத்திரிகையிலே எழுதி கொண்டிருக்கிறார். அந்த நபர்கள் ஒரு தாங்கள் முன்னாள் போராளிகள் என்கின்ற அடையாளத்தோடு ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் அவர்களுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்டுரையை இவர்கள் தங்களுடைய தேவைக்காக பகிர்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான இந்த சூழ்நிலையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் வந்து கேட்கிறோம், இந்த தமிழ் பொது வேட்பாளரை இயலுமான வரைக்கும் தமிழ் மக்கள் பலப்படுத்த வேண்டும். இப்போதும் நாங்கள் பலப்பட தவறுவோமையாக இருந்தால் எங்களுடைய முகவராண்மை சிதைக்கப்படும், எங்களுடைய கூட்டு சிதைக்கப்படும், எங்களுடைய கூட்டு மனோவலிமை சிதைக்கப்படும், எங்களுடைய கூட்டு வேட்கை அனைத்தும் சிதைக்கப்படும். பெயரளவிலே நாங்கள் தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்று கட்சிகளுடைய கோஷமாக மட்டுமே இவற்றை ஒலித்துக் கொண்டிருப்போமே தவிர இதனை வாழ்வியல் நெறியாக மாற்ற தவறுவோம். தமிழ் மக்கள் தயவு செய்து உணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து இம்முறையாவது அரசியலை மிக சரியாக திருத்தி எழுதுவோம், அனைவரும் சேர்ந்து எழுதுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடராசா விதுஷன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய உறுப்பினர். நாங்கள் இன்று தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக ஒன்று திரண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் ஏன் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையை நாங்கள் 1க்கு 2 தடவை வாசித்த பொழுது ஏன் ஆதரவு அளிக்கிறோம் என்றதை தவிர மிச்ச எல்லா விஷயமும் அதில் இருக்குது. இன்று வரை வடக்கு கிழக்கிலே தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 1000 பௌத்த விகாரைகளை வடக்கு கிழக்கில் அமைப்பேன் என்று கூறிய சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி கண்மூடித்தனமாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே கேலிக்கூத்தான விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால், அதனுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய ஐயா மாவை சேனாதிராஜா போன கிழமை இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்தபொழுது அவருக்கு ஆதரவான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். நேற்று வவுனியாவில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். நேற்று மாலை தமிழ் பொது வேட்பாளருக்கே எனது வாக்கு என்று அறிவித்திருக்கிறார். ஐயா, நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள் என்று தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதி என்று மாறுதட்டுகின்ற நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள்? அடுத்து, நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் பேரம் பேசுகிறோம் என்று அந்த அரசாங்கத்துக்கு முன்று கொடுத்த நீங்கள் ஒரு அங்கில நிலத்தை கூட உங்களால் பாதுகாக்க முடிந்ததா? ஆக்கிரமிப்பில் இருந்து இன்று வரை வடக்கு கிழக்கிலே தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக மயிலத்தம்படு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சனை, வெடுக்குநாரி பிரச்சனை, குருந்தூர் மலை பிரச்சனை. எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி எங்களுடைய வாக்கை பெற்ற நீங்கள் எங்களுக்காக என்ன செய்தீர்கள்? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்சி 68 பக்கம் நிற்கிறீர்கள். எல்லாருடைய நோக்கமும் இனத்தினுடைய விடுதலை.
எங்களுடைய வாக்கை பெற்ற நீங்கள் தொடர்ந்தும் எங்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி உங்களுடைய சுயலாப அரசியலுக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்பிக் கொண்டீர்களே தவிர தமிழ் மக்களுக்காக உருப்படியாக என்ற வேலை செய்தீர்கள். இலங்கை தமிழரசு கட்சி 13ஆம் திருத்தத்துக்குள்ளே தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வை முடக்க பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே சயித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவு என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து எங்களுடைய மலையக மக்கள் இன்று வரை அவர்களுக்குரிய காணி உரித்து சம்பள உயர்வு இந்த 2 விடயங்களிலும் தொடர்ந்தும் வாக்குறுதிகளே மட்டும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு தீர்மானம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அங்குள்ள கட்சிகள் சலுகை அரசியல் அதோடு தொழிற்சங்க அரசியல் இரண்டையும் அந்த மக்களுக்கு காட்டி அந்த மக்களை தொடர்ந்தும் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தியே வருகிறார்கள். நாங்கள் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய உங்களிடம் இளைஞர் சமூகமாக ஒரு விடயத்தை வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். உங்களால் முடியாவிட்டால் அரசியலிலிருந்து ஒதுங்குங்கள். தயவு செய்து தொடர்ந்தும் எங்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி உங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்பாதீர்கள். இளைஞர் சமூகமாக நாங்கள் காத்திருக்கிறோம் அரசியலுக்கு வர. நன்றி. யோவண்ணா நெவில்குமார், யாழ் பல்கலைக்கழக சமூகம் சார்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல் நடைபெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே எமது தமிழினம் சார்பாக நாங்கள் இந்த தேர்தலில் அதாவது தென்னிலங்கை வேட்பாளர்களை நாங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை நாங்கள் தெரிவு செய்வதற்கு அதில் நாங்கள் அந்த விடயத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்கின்ற விதத்தில் எமது தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை ஏன் ஆதரிக்கக்கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்கவை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரிவில் இருந்த நாட்டை மீட்டெடுத்ததாக. உண்மையில் அவர் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை ஒரு நிமித்தி இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. அது முழுக்க IMF-இடம் கடனை வாங்கி இந்த நாட்டினை ஓரளவுக்கு சரிப்படுத்தி இருக்கிறார்கள். எமது பொருளாதாரத்தை எமது தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான எந்த ஒரு இதுவும் எடுக்கவில்லை. அதை விட அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பில் யாருமே குறிப்பிடவில்லை. ஆனால் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக எமது தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் ஏன் என்றதற்கு நேற்று முழுக்க அறிக்கையை விட்டிருந்தார்கள். ஆனால் ஏன் தெரிவிக்கிறோம் என்றதை தவிர மற்ற அனைத்தும் அங்கே காணப்படுகின்றது. சயித் பிரேமதாசாவுக்கு ஏன் ஆதரவு தெரியக்கூடாது என்று நாங்கள் சொல்கின்றோம் என்றால், இதே சயித் பிரேமதாசா தான் வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை கட்டுவதற்கு உறுதிமொழி அளித்திருந்தார். இன்று வடக்கு கிழக்கிலே 100க்கும் மேற்பட்ட விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொல்லியல் என்ற ரீதியிலே எமது நிலங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்பதற்கு எந்த விதத்திலும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இதை எடுக்கவில்லை, கை கொணரவும் இல்லை. அதே போல எமது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நாங்கள் நோக்கி பார்த்தா அவர் சந்திரிகா தீர்வு தருவோம் என்று சொல்லி எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றார். இவர் சந்திரிகாவினால் கொண்டு வரப்பட்ட தமிழருக்கான தீர்வு பொதியை அவர் கிழித்தறிந்த இந்த தலைவரால் இன்று தமிழர்களுக்கு தீர்வு தருவதாக அவர்கள் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் வருகின்ற 21ஆம் தேதி மட்டும் தங்களுடைய வாக்குகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை. இது முழுக்க நாடகம். அவர்களோடு சேர்ந்து எங்கள் இனத்தை வழிநடத்த வேண்டிய கடமையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு
பகடக்காய்களாக அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்களை ஏமாற்றும் வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஏக்கிய ராட்சி என்ற தான் வரைந்த அந்த வரைவை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வை தான் பெற்றுக் கொடுப்பதாக சொல்லி தமிழ் மக்களை எந்த விதத்திலும் இனி தீர்வினை நோக்கி செயற்படாத அளவுக்கு தமிழ் மக்களை பாரிய ஒரு குழியில் தள்ளி விழுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த ஏக்கிய ராட்சி என்ற வரைவு காணப்படுகின்றது. இந்த தமிழ் மக்கள் ஒருபோதும் இதற்கு இடமளிக்க கூடாது. நாங்கள் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக அவர் வெல்லுவார் என்பதை நாங்கள் இங்கே சொல்லவில்லை. தமிழ் மக்களை அவர் ஒன்றிணைப்பதில் அவர் வெல்லுவார். அதே போல எங்களுடைய தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களை எந்த விதத்திலும் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய தீர்வு எங்களுடைய அரசியல் தீர்வுகள் என்றும் இந்த இலங்கையில் தீர்க்கப்படவில்லை என்பதை நாங்கள் அந்த பொது வேட்பாளர் சொல்ல வரப்போகின்றார். இன்று 2024 ஆண்டிலே யுத்தம் நடந்து பாரிய இனப்படுகொலை ஏற்பட்டு 15 ஆண்டுகள் உருண்டோடி போய்விட்டது. இன்று வரையிலும் எந்தவித அரசியல் தலைவர்களும் இந்த ஜனாதிபதி தேர்தல்களில் வென்றிருக்கின்ற ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுடைய தீர்வை வெறும் பேச்சு வழியிலே வைத்திருக்கிறார்களே ஒழிய என்றுமே அவர்கள் அந்த தீர்வினை எட்ட விட மாட்டார்கள். எட்ட விடாமல் இருப்பதற்கு எம்மதுடைய அரசியல் தலைவர்களும் அதுக்கு ஊண்டுகோலாக இருக்கிறார்கள். நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றை நாங்கள் தமிழ் மக்களிடம் அன்பான தமிழ் மக்களிடம் நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த செப்டம்பர் 21 நீங்கள் உங்களுடைய வாக்குகளை எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள்? அதாவது இந்த 15 ஆண்டு காலம் எமக்கு தீர்வினை தருவதாக சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த தென்னிலங்கை வேட்பாளர்களையா, அல்லது அந்த வேட்பாளர்களை கொண்டு வருவதற்கு பல வழிகளிலும் அவர்களோடு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற எமது அரசியல்வாதிகள் என்று தமிழ் போர்வையில் போர்த்து கொண்டிருக்கின்ற எமது அரசியல்வாதிகளான மற்றும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் கைக்கூலிகளுடைய கதைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க போறீர்களான்றது நீங்கள்தான் இதிலே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் இதிலே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த விதத்திலும் தோற்று போன இனமாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை தோற்றுவிட்டோம், ஆனால் மீண்டும் மீண்டும் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று பேச்சுகளுக்கும் எங்களுடைய சலுகை அரசியலுக்கும் இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கையேந்தி விடக்கூடாது என்று சொல்லி எமது தமிழினத்தின் விடுதலைக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அண்ணன் திலீபன் அவர்களுடைய பாதங்களை வணங்கி எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தினர் மிக தெளிவாக உங்களுக்கு கருத்துரை வழங்கியிருக்கின்றார். அன்பான தமிழ் மக்களே, பல்கலைக்கழக விரிவுரையாளர் என்ற ரீதியிலே உங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் விடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. இந்த பல்கலைக்கழகமானது தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்காக, தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக, தமிழ் தேசியத்தை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்காக கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பாடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே கடந்த காலங்களிலே, மிகவும் நெருக்கடியான காலங்களிலே இந்த வடக்கு கிழக்கு மக்களை, குறிப்பாக வடக்கு மக்களை வழிநடாத்தியது பல்கலைக்கழகம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த முறை உங்களிடம் வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்வது சம்பந்தமாக எங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த காலகட்டத்திலும் தமிழ் தேசிய பாதையை நாங்கள் விட்டு விலகியவர்கள் அல்ல. பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்துக்கும் இந்த விடுதலை போராட்டத்துக்கும் ஒரே வயசு. 1974 ஆண்டு ஆயுத ரீதியாக கருக்கொண்ட எங்களுடைய போராட்ட வரலாறானது, அதே ஆண்டு 1974 ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் இந்த போராட்டத்தை வளர்ப்பதற்காக, இந்த தேசியத்தை முன்னெடுப்பதற்காக, இந்த தேசியத்தை பாதுகாக்கும் நோக்குடன் அந்த காலத்திலே எங்களுடைய மக்களால், அரசியல்வாதிகளால், அரசியல் தலைவர்களால் இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 1976 ஆண்டு வட்டுக்கோட்டையிலே தீர்மானத்துக்கு அமைவாக தமிழிலமே முடிந்த முடிவென்ற வட்டுக்கோட்டை தீர்மானம் தந்தை செல்வனுடைய தலைமையிலே எடுக்கப்பட்ட போது அதை ஆதரித்து 1977 ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி இந்த போராட்ட களத்திலே அந்த கோரிக்கையை முன்வைத்து, தமிழீழம் என்ற கோரிக்கையை முன்வைத்து களத்தில் வடக்கு கிழக்கு எங்கும் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது 23 தொகுதிகளிலே
களமிறங்கி 18 தொகுதிகளை வென்றெடுத்தார்கள். 1977ஆம் ஆண்டு நடந்த தமிழர் விடுதலை கூட்டணியுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தான் அன்று மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள். அதே போல உங்களுக்கு தெரியும் 1977ஆம் ஆண்டு இலங்கையிலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறை காரணமாக, இனக்கலவரம் காரணமாக மக்கள் அகதிகளாக்கப்பட்டு லங்காராணி கப்பல் மூலம் இங்கே யாழ்ப்பாணம் நோக்கி அகதிகளாக அனுப்பப்படும் போது அவர்களை பொறுப்படுத்தி பராமரித்து அகதிமாங்களை பராமரித்து உணவளித்து அவருடைய சொந்த இருப்பிடங்களுக்கு கொண்டே சேர்க்கின்ற பொறுப்பை செய்தது மட்டுமல்ல, 1981ஆம் ஆண்டு இந்த நூல் நிலையம், வரலாற்று புகழ்மிக்க நூல் நிலையம் எரிக்கப்பட்ட போது அதனை கேள்விப்பட்டு எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் முதலில் அங்கே சென்று அதனை அணைத்து கிட்டத்தட்ட 98,000 புத்தகங்கள் அதில் இருந்து சாம்பலாகியது. அந்த புத்தகங்களை மீட்பதற்காக கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை பெற்றுக் கொடுப்பதுடன் அவற்றை புனரமைப்பதற்கான அந்த நிதியையும் அவர்கள் பெற்றுக் கொடுத்து, இதே போல பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் தேசியத்தோடு நாங்கள் பயணித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் 1984ஆம் ஆண்டு இந்த தேசத்திலே பல்வேறு இயக்கங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற போது பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு விடுதலை இயக்கங்களில் இருந்து, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் யாழ்ப்பாண சகல விடுதலை இயக்கங்களும் அங்கத்தவர்களாக இருந்து இந்த தேசியத்துக்காக தங்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய தங்களுடைய கல்வியையும் இடையிலே தொடர்ந்து இந்த போராட்ட பயணத்தில் இணைந்து கொண்டவர்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேசத்திலே நடந்த விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதே போல காலம் இந்த ஸ்ரீலங்கா அரசு படைகளுக்கு எதிராக நாங்கள் பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியிலே அல்லது பல்கலைக்கழக மாணவர் என்ற ரீதியிலே மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். மிகப்பெரிய எங்கள் மக்கள் இந்த போராட்ட காலங்களிலே துன்பப்படும் போது, இராணுவ நடவடிக்கைகளோ அல்லது மிகப்பெரிய சண்டை காலங்களிலோ துன்பப்படும் போது அவர்களை அவருடைய அகதிமுகங்களை வைத்து பராமரிப்பது தொடங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய சகல உதவிகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம். இலங்கையில் இருக்கின்ற ஏனைய பல்கலைக்கழகங்கள் செய்யாத வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த தேச விடுதலைக்காக, மக்களுடைய துன்ப துயரங்களை தீர்ப்பதற்காக, எங்களுடைய தேசியத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் 99ஆம் ஆண்டு நாங்கள் செய்யப்பட்ட எமது மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட பொங்குதம் நிகழ்வு, 2002ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட பொங்குதம் நிகழ்வு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்பான பொதுமக்களே, உங்களுக்கு தெரியும் 1987ஆம் ஆண்டு எங்களுடைய பல்கலைக்கழக வாசலில் என்னுடைய கண் முன்னாலே எங்களுடைய 2 மாணவர்களை நாங்கள் இந்திய இராணுவத்திடம் போராடி பலி கொடுத்தோம். முல்லைத்தீவை சேர்ந்த புங்குடுதீவை சேர்ந்த தனவாசிங்கன் சத்யேந்திரா, சின்னத்தம்பி ஜெகநாதன், முல்லைத்தீவை சேர்ந்த 2 மாணவர்கள் எங்கள் கண் முன்னாலே நாங்கள் பலி கொடுத்தோம். ஆகவே எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பிழையான வகையிலே எந்த வகையிலும் கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் எந்த காலகட்டத்தில் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகளை ஆதரித்து இந்த பல்கலைக்கழகம் எந்த காலகட்டத்திலும் அவர்களை ஆதரிக்குமாறு நாங்கள் எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை, எந்த ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடவில்லை. அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தமிழரசு கட்சிகளோ தமிழ் கட்சிகளோ குறிக்கப்பட்ட ஜனாதிபதியை ஆதரிக்குமாறு கோரினாலும் கூட நாங்கள் எந்த வகையிலும் தமிழ் தேசிய விரோத செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடவில்லை, அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடு நாங்கள் எந்த வகையில் நாங்கள் விலத்தி நடக்கவில்லை. எந்த ஒரு காலகட்டத்திலும் போர் முடிவந்த பின்னர் சரத்பொன்சா ஆதரித்தோ அல்லது மைத்ரியை ஆதரித்தோ அல்லது அதுக்கு பின்னர் சஜித் பிரகாசாவை கடந்த முறை ஆதரித்தோ இந்த பல்கலைக்கழக சமூகம் அல்லது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் எந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்த மிகப்பெரிய வரலாற்று தவறை, தமிழ் தேசத்துக்கான வரலாற்று தவறை நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இம்முறை நாங்கள் மிகப்பெரிய வரலாற்று தேவைக்காக உங்களுடன் நாங்கள் வந்து நிற்கின்றோம். உங்களை அன்பான மக்களே, எங்களுக்கு தெரியும் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக உங்களை பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கியமான காலகட்டங்களிலே உங்களை வழிநடத்தி சென்றிருப்பதையும், முக்கிய நெருக்கடியான காலகட்டங்களிலே பல்கலைக்கழக மாணவருடைய சொற்களை கேட்டு வழிநடத்தல்களை கேட்டு நீங்கள் நடந்திருப்பதையும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த யாழ்ப்பாண மக்கள் சரி அல்ல வடக்கிலே வாழ்ந்த மக்கள் சரி, உண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்கள், இந்த பல்கலைக்கழக மாணவ சமூகம் வழிநடத்துவதிலே மிகப்பெரிய நம்பிக்கையுடையவர்கள். இன்றும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த பல்கலைக்கழக மாணவர் சமூகம் இந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லுது என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் உங்களிடம் பிந்தி வந்தாலும் கூட எங்களுக்கு தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கணும், அந்த மாணவர் சமூகம் ஆகிய நாங்கள்.
ஆகவே அன்பான மாணவர்களே, அன்பான பொதுமக்களே, நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. தமிழ் தேசத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற 2009க்கு பின்னர் தமிழர் அரசியலே வந்து குதித்த 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர் அரசியலில் வந்து குதித்த ஒரு சில நயவஞ்சக்காரர்களால் தமிழ் தேசியம் வந்து பிழையான முறையில் வழிநடத்த செல்வதை நீங்கள் அனுமதிக்க போறீர்களா? இந்த தமிழ் தேசியத்தை பேணுவதற்காக, இந்த தமிழ் தேசியத்தை வழிநடத்துவதற்காக, இந்த தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய வீரர்களை நாங்கள் ஆகுதியாக்கி இருக்கின்றோம். பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி, உங்களை நம்பி அவர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உங்களை நம்பி, எங்களை நம்பி இந்த வேள்வி தீயிலே ஆகுதியாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை மறந்து நேற்று வந்து வழிநடத்திய சுமந்திரன் நம்பியோ அல்லது சாணக்கியன் தம்பி போராட்டம் என்றால் என்னென்னு தெரியாமல் கண்டியிலேயும் பிறந்து கொழும்பிலேயும் பிறந்து வளர்ந்த எங்களுடைய தலைவர்களை நம்பி நீங்கள் அவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு விரோதமான செயற்பாடு நீங்கள் ஈடுபடப்படுங்களா? இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும், முக்கியமான காலகட்டம். மிகப்பெரிய வேள்வி தீ 87ஆம் ஆண்டு அல்லது 87ஆம் ஆண்டு மிகப்பெரிய வேள்வி தீ. அண்ணன் திலீபன் சாகும் போது, அண்ணன் திலீபன் வீர மரணம் எய்யும் போது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவரை பார்த்து கொண்டே இருந்தோம். அணுவணுவாக ஒரு வீரன் அணுவணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதை நாங்கள் பார்த்த பின்னும் கூட நாங்கள் அவருடைய கனவை சிதைக்கும் நோக்கில் நாங்கள் நடக்க போறோமா? மிகப்பெரிய ஆயுதம் எங்களுடைய அண்ணன்மார், எங்களுடைய மூத்தவர்கள் ஏந்திய ஆயுதங்களுக்காக மிகப்பெரிய ஆயுதம் உங்களுடைய கைகளிலே தற்போது தரப்பட்டிருக்கின்றது. அன்பான மக்களே, நீங்கள் எந்த ஒரு ஆயுதத்தை தூக்கவில்லை. வாக்கு என்ற ஒரு புல்லடியை நீங்கள் ஏந்தி செல்ல போனீர்கள். 21ஆம் தேதி எங்களுடைய மாவீரர்களை நினைத்து, எங்களுக்காக மன்னித்த அந்த புனிதர்களை நினைத்து நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் சார்ந்த ஒரு வேட்பாளராகிய எங்களுடைய பொது கட்டமைப்பு தெளிவு செய்யப்பட்ட வேட்பாளர் திரு அரியநேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய அன்பான மக்களே, அண்ணன் திலீபனை நேசித்த மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம். நீங்கள் அண்ணன் திலீபனுடைய கனவுகள், அண்ணன் திலீபன் தன்னுடைய தமிழீழ தேசிய கனவுக்காகத்தான் அவர் மறைத்தார். அவர் வைத்த கோரிக்கைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் தமிழீழம் என்ற கோரிக்கை அவருடைய இறுதியான பேச்சு, அந்த இறுதியான பேச்சு நீங்கள் கேட்டிருந்தால் தெரியும். நான் தமிழீழம் மலரும் போது என்னுடைய மேலே வானத்திலிருந்து என்னுடைய மாவீரர்களுடன் சேர்ந்து நான் அதை பார்ப்பேன். அந்த கனவை நாங்கள் 1 வருடம் என்றான 10 வருடம் என்றான 1000 வருடம் சென்றாலும் அந்த கனவை நிறைவேற்றிய கடமைப்பாடு எங்களுடைய கைகளிலே தந்திருக்கின்றது. அந்த கடமைப்பாட்டை நாங்கள் அடுத்து வரும் சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு உள்ளது. ஆகவே மிகப்பெரிய தியாகங்கள் மத்தியிலே கட்டி வளர்க்கப்பட்ட அந்த தமிழ் தேசியம் என்ற அந்த மரத்தை, அந்த பயிரை நாங்கள் வாடி விடாது எத்தனையோ சந்ததிக்கு நாங்கள் அதனை கடத்தி கொண்டு சென்று அதிலே வெற்றி பெற வைக்கணும் என்ற கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. நாங்கள் வாழ்கின்ற சந்த காலத்திலே எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்காட்டி அல்ல உண்மையான கனவு நிறைவேற்றாடும் கூட ஏதோ ஒரு காலத்திலே எங்களுடைய சந்ததி நிச்சயமாக நிறைவேற்றும் என கூறி, அன்பான மக்களே, பல்கலைக்கழக மாணவர்கள் உங்களை வேண்டிக் கொண்ட மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த காலத்திலும் உங்களை பிள்ளையா வேணவில்லை. எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலும் சிங்கள வேட்பாளர்கள் வாக்களிக்கிறது கடந்த 50 வருடங்கள் யாருக்கும் சொல்லவில்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், மிகப்பெரிய வரலாற்று தவறை அவர்கள் இழைக்கவில்லை. இருந்த போதும் இம்முறை உங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது, பல்கலைக்கழக மாணவருடைய சமூகத்தினர் சார்பில் நாங்கள் வேண்டிக் கொள்வது, எங்களுடைய பொது வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்களை அளித்து எங்களுடைய தன்மானத்தை காப்பதுடன் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.